ஆஃப்டர்நூன் மேலே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம். ஸோ குட்டி பையன் தூங்கிடுவான். நானும் பாப்பாவும் சும்மா தான் இருப்போம். அதனால் எடுத்துகிட்டு வந்த பெயிண்டிங்கு கலர் பேப்பர்ஸை வச்சு அவள் ஏதோ கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நானும் பூஜை ரூம் வந்து ஆக்சுவலாக அந்த கிச்சன் கப்பார்டு உடஞ்சிருந்ததுனால நான் வந்து பூஜை ரூமாக யூஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கு வந்து அப்படியே ப்ளைனாக இருக்கவும் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால நானும் கலர் பேப்பர்ஸை வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி பூஜை ரூமை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பை ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் பார்க்க நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால சரி வேறு லுக் சேஞ்ச் பண்ணி ஏன்னா போரும் அடிக்குது, ஏதாவது ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எதாவது செஞ்சுட்ருக்க வேண்டியதான். ஸோ இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு பேப்பரெல்லாம் அடுக்கி வச்சு எல்லாத்தையும் தொடச்சி நீட்டாக இதை அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தம்பி எழுந்திரிச்சுவான்னு பாலெல்லாம் காய வச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்த அந்த வால் டெக்கர் அது என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீட்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அன்றைய பொழுது எங்களுக்கு இப்படி தான் போச்சு. கொஞ்சம் போரிங்காக இருந்தாலும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி செய்யும்போது நமக்கு அந்த டைம் போகிறதே தெரியல. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.